ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்களை பெரிதும் உற்சாகப்படுத்துவது சீறி பாயும் காளைகளா அல்லது அடக்கியாலும் மாடுபிடி வீரர்களா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு காளையோட ஓனர்கள் அதை நல்ல தயார்படுத்தி நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து அதுக்கு நல்லா ஓடக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க ஜல்லிக்கட்டு காளையோட ஓனர் அந்த களத்தில் விடுறாங்க. அதில் ஒரு 200 150 200 பேர் இருப்பாங்க. அந்த 200 பேரையும் தாண்டி அந்த ஜல்லிக்கட்டு காலை வின் பண்ணி அது சிறப்போடு ஓடுது. அதுக்கு காரணம் அதை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஓனர்கள் காளையை ரொம்ப நல்லா வளர்த்துறாங்க. அந்த வீரர்களை தாண்டி எப்படி நம்ம போகணும் அப்படியெல்லாம் நல்லா பயிற்சி கொடுத்து நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து ஆரோக்கியமாக அதை வளர்த்தி ஜல்லிக்கட்டு 1 மாதம் முன்னாடி அதை பயன்படுத்தி நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து வளர்த்துறாங்க. இது ஜல்லிக்கட்டு பல்வேறு இடத்துல நடக்குது. அதனால் எனக்கு ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு மாடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாட்டுப்பொங்கல் என்னென்னா ஜல்லிக்கட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டு என்னென்னா காளை மாடை அவங்க பயிற்சியாளர் நல்லா கடுமையாக குளத்துல நீச்சல் விட்டோ அதுக்கேற்ற ரோட்டில் ப்ராக்டிஸ் கொடுத்தோ நல்லா தயார்படுத்துவாங்க. அதுக்கே நிகராட்ட நம்ம இளைஞர்கள் என்னென்னா இன்னும் ஆர்வமாக காளையை அடக்கணும்னு சொல்லி அதுக்கும் டபுள் மடங்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவும் நிறைய பேர் உயிரை பணைய வச்சு பண்ணுவாங்க. அதனால் எங்களுக்கு மேக்சிமம் காளையை விட அதை அடக்கிறவங்க மேலே தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு வேண்டி நிறைய வீரர்கள் தங்களை இன்னுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு பயிற்சிக்காக நிறைய வீரர்கள் காலத்தை ஓடல் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீச்சல் பயிற்சி, தண்ணிக்குள்ளே மூச்சு அளவு. இந்த ஜல்லிக்கட்டில் பயிரக்கூடிய வீரர்கள் 1 மாத அளவாக சைவ உணவு மட்டும் சாப்பிடுவாங்க, அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் இந்த மாடியை முட்டி தோராடகமாக நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதை நமக்கு ஆனால் இதையும் பொருட்படுத்தாமல் தமிழர் வீரர்கள் இன்னுமே அந்த வீர விளையாட்டில் சாஞ்சிட்டு இருக்காங்க. எந்த மாடுமே இறந்ததாக சரித்திரமே இல்லை ஜல்லிக்கட்டில். ஆனால் மாடு முத்தி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதை பொருட்படுத்தி இன்னுமே நிறைய பேர் ஜல்லிக்கட்டில் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துவது காளையா மாடுபிடி வீரர்களா என பத்மநாபபுரம் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.